நமது ஐயா குரு நித்யானந்தம் அவர்களுக்கு இன்று குரு பூர்ணிமா தினத்தையொட்டி நமது பக்தர்கள் சீடர்கள் அனைவரின் சார்பாகவும் இன்றைய அவருக்கு சிறப்பு செய்கின்றோம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். பண்ணுங்க ஓடுப்பா. கொஞ்சம் சேர்ல கிட்ட தூரமா நந்தி குருவே சிவம் என நந்தி குருவே சிவம் என்று குறித்தது ஓரான் குருவே சிவம் என்பது குறித்தது ஓரான் குருவே சிவம் என்பது குறித்தது ஓரான் குருவே சிவனுமாய் கோருமாய் நிற்கும் குருவே சிவனுமாய் ஒழுமாய் நிற்கும் குருவே சிவனுமாய் ஒழுமாய் நிற்கும் குருவே உரை உணர்வு அற்றதோ கோவே குருவே உரை உணர்வு அற்றதோ கோவே குருவே உரை உணர்வு அற்றதோ கோவே. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். அருளரசை அருட்குருவை அருட்பெரும் ஜோதியை என் அருள் அரசை அருட்குருவை அருட்பெரும் ஜோதியை என் அம்மையை என் அப்பனை என் ஆண்டவனை அம்மையை என் அப்பனை என் ஆண்டவனை அமுதை
அருளரசை அருட்குருவை அருட்பெரும் ஜோதியை என் அம்மையை என் அப்பனை என் ஆண்டவனை அமுதை தெருளும் என் உயிரெல்லாம் தெருளரும் என் உயிரை எந்தன் உயிர்க்கு உயிரையெல்லாம் செய்ய வல்ல தனித்தலைமை சித்த சிகாமணிகை செய்ய வல்ல தனித்தலைமை சித்த சிகாமணிகை மருகு பெருவாழ்வையெல்லாம் வாழ்வும் என கழித்த மருவு பெருமாழ்வும் எல்லாம் மருவு பெரும் வாழ்வையெல்லாம் வாழ்வும் எனக்கு அளித்த வாழ் முதலை மருந்தினை மாமணியை மருந்தினை வாழ்முதலை மருந்தினை மாமணியை எண்கண் மணியை வாழ்முதலை மருந்தினை மாமணியை எந்தன் கண்மணியை எந்தன் கண்மணியை கருணை நடும் புரிகின்ற கனக சபாபதியை கண்டு கொண்டேன் கனிந்து கொண்டேன் வாழ்முதலை மருந்தினை மாமணியை என் கண்மணியை கருணை நடம் புரிகின்ற கனக சபாபதியை கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் கனிந்து கொண்டேன் கனக சபாபதியை கண்டு கொண்டேன் கனிந்து கொண்டேன் கலந்து கொண்டேன் கழித்தேன் கண்டு கொண்டேன் கனிந்து கொண்டேன் கலந்து கொண்டேன் கழித்தேன் கலந்து கொண்டேன் அருளெல்லாம் அளித்த அம்பலத்தமுதை அருட்பெரும் ஜோதியை அரசே அரசே மருளெல்லாம் தவித்து மருள் எல்லாம் தவித்து அருள் எல்லாம் அளித்த அம்பலத்தமுதை அருட்பெரும் ஜோதியை அரசே மருள் எல்லாம் தவித்து வாழ்வித்த மருந்தை மருள் எல்லாம் தவித்து மருளெல்லாம் தவித்து வாழ்வித்த மருந்தை வள்ளலை மாணிக்கமணியை மருளெல்லாம் தவித்து வாழ்வித்த மருந்தை வள்ளலை மாணிக்கமணியை பொருள் எல்லாம் கொடுத்தேன் குந்திகள் கலந்த பொருள் எல்லாம் கொடுத்தேன் குந்திகள் கலந்த புண்ணிய நிதியை பொருளை எல்லாம் கொடுத்தேன் குந்தியில் கலந்த புண்ணிய நிதியை மெய்ப்பொருளை தெருளெல்லாம் வல்ல சித்தமெய்ஞான புண்ணிய நிதியை மெய்ஞான புண்ணிய நிதியை மெய்ப்பொருளை தெருளெல்லாம் வல்ல சித்தமெய்ஞான தீபத்தை கண்டு கொண்டேனே ஞான தீபத்தை ஞான தீபத்தை கண்டு கொண்டேனே மெய்ஞான தீபத்தை கண்டு கொண்டேனே ஞான தீபத்தை கண்டு கொண்டேனே அன்பு சிவம் இறைவன்பர் அறிகிறார் அன்பே சிவம் ஆவதாரும் அறிகிறார் அன்பு சிவம் இரண்டென்பர் அறிவிலாம் அன்பே சிவம் ஆவது ஆரும் அறிவிலாம் அன்பே சிவம் ஆவது ஆரும் அறிந்தபின் அன்பே சிவம் ஆவது ஆரும் அறிந்தபின் அன்பே சிவமா அன்பே சிவமாய் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே சிற்றம்பலம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பாலயம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் பள்ள பிரானா
வாய்த்தாக்கு வாய் கோபுரவாயில் தெள்ளி தெளிந்தோக்கு சிவன் சிவலிங்கம் தெள்ளி தெளிந்தோக்கு சிவன் சிவலிங்கம் தெள்ளி தெளிந்தோக்கு சிவன் சிவலிங்கம் கள்ளப் புழங்கைந்தும் காலாமணி விளக்கே கள்ளப் புழங்கைந்தும் காலாமணி விளக்கே காலாமணி விளக்கே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் செயல் கூடும் என்னானயம் பழத்தே எல்லாம் செயல் கூடும் என்னானயம் பழத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து எல்லாம் வல்லான் தனை. இன்று வருமோ நாளைக்கே வருமோ இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மட்டும் இன்று வருமோ அறியேன் எங்கோவே இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மட்டும் இன்று வருமோ அறியேன் கோவே. துன்றும் மலவை மாயி அற்று துன்றும் மல விம்மாயற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் வெளிக்குள் வெளிகடந்து சும்மா துன்றுமல வெம்மாயற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் சும்மா இருக்கும் சுகம். திருவிளங்க சிவயோக சித்தியெல்லாம் விளங்க சிவஞான நிலை விளங்க சிவானுபவம் விளங்க திருவிளங்கு திருத்துள்ளை திருச்சிற்றம்பலத்தே திருக்கூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே திருக்கூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே உருவிளங்க உயிர் விளங்க உருவ விளங்க உயிர் விளங்க உருவிளங்க உயிர் விளங்க உணர்ச்சி அது விளங்க உருவிளங்க உயிர் விளங்க உணர்ச்சி அது விளங்க உலகெல்லாம் விளங்க உருவிளங்க உயிர் விளங்க உணர்ச்சி அது விளங்க உலகம் எல்லாம் விளங்க அருள் உதவ பெருந்தாயாம் அருள் உதவும் பெருந்தாயாம் மறுவிலங்கு குழல் வழி மகிழ்ந்த ஒருவாள் விளங்க பயங்கமணி பொது விளங்க வளர்ந்த சிவ கொழுந்தே மறுவிலங்கு குழல் வெள்ளி மகிழ்ந்து ஒருவாள் விளங்க பயங்கு மணி பொது விளங்க வளர்ந்த சிவ கொழுந்தே 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 பொது விளங்க வளர்ந்த சிவ கொழுந்தே. அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே அன்பெனும் கூடில் புகும் அரசே அன்பெனும் குடில் புகும் அரசே அன்பெனும் வலை படுபரம்பொருளே அன்பெனும் வலை கொட்படும் பரம்பொருளே அன்பெனும் கனத்தம அமுதே அன்பெனும் கரத்தம அமுதே அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே அன்பெனும்
கடத்துள் அடங்கிடும் கடலே அன்பெனும் உயிர் ஒளி அறிவே அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே அன்பெனும் உயிர் ஒளி அறிவே அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொளியே அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொளியே அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொளியே அன்புருவாம் பர சிவமே அன்புருவாம் பர சிவமே அன்புருவாம் பர சிவமே அன்புருவாம் பர சிவமே சிற்றம்பலம் ஏது குழி செய்தாலும் இடையேனுக்கு ரங்கி ஈது புரியாத தெய்வமே ஏது குழி செய்தாலும் இடையேனுக்கு ரங்கி ஏது குழி செய்தாலும் இடையேனுக்கு ரங்கி தீது புரியாத தெய்வமே இது புரியாத தெய்வமே நீதி தடுக்கின்ற போரோத்தனி முழு முதலே நீதி தடுக்கின்ற போரோத்தனி முழு முதலே நாயேன் பிழைக்கின்றவாறு நாயேன் பிழைக்கின்றவாறு நீதி தடுக்கின்ற போரோத்தனி முழு முதலே நாயேன் பிழைக்கின்றவாறு நீ பேசு நாயேன் பிழைக்கின்றவாறு நீ பேசு நாயேன் பிழைக்கின்றவாறு நீ பேசு நீ பேசு திருச்சிற்றம்பலம் 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 படியெல்லாம் ஏற்று வித்தீர் பரமனடம் புரியும் படிகள் எல்லாம் எட்டு வித்தீர் பரமனடம் புரியும் பதியை அடைவித்தீர் அப்பதி நடுவே விளங்கும் பதியில் அடைவித்தீர் அப்பதி நடுவே விளங்கும் கொடிகள் நிறைமணி மாட கோயிலையும் காட்டி கொடிகள் நிறைமணி மாட கோயிலையும் காட்டி கொடுத்தி அக்கோயிலே கோபுரவாயினிலே கொடிகள் நிறைமணி மாட கோயிலையும் காட்டி கொடுத்தீர கோயிலிலே கோபுர வாயிலிலே செடிகள் இலா திருக்கதவம் திறப்பித்து காட்டி செடிகளிலா திருக்கதவம் திறப்பித்து காட்டி திரும்பவும் நீர் மூடுவித்தீர் திறந்திடுதல் வேண்டும் செடிகள் இலா திருக்கதவம் திறப்பித்து காட்டி திரும்பவும் நீ மூடுவித்து திறந்திடுதல் வேண்டும் அடிகள் இது தருணம் இனி அரைக்கணமும் தரியேன் அடிகள் இது தருணம் இனி அரைக்கணமும் தரியேன் அடிகள் இது தருணம் இனி அரைக்கணமும் தரியேன் அம்பலத்தே நடம்புரிவி அடித்தருள்வி விரைந்தே அம்பலத்தே நடம் புரிவி அம்பலத்தே நடம் புரிவி அளித்தருள்வி விரைந்தே அடித்தருள்வி விரைந்தே பெட்டிகிதில் உளவாத பெரும் பொருள் உண்டிது நீ பெருகையன அது இறக்கும் பெரும் திரவு கோளும் பெட்டி இதில் உளவாத பெரும் பொருள் உண்டது நீ
பெருக என அது திறக்கும் பெருந்திரவு கோலும் எட்டிரண்டும் தெரியாதே எங்கையிலே கொடுத்தீர் எட்டிரண்டும் தெரியாதே எங்கையிலே கொடுத்தீர் எட்டிரண்டும் தெரியாதே என் கையிலே கொடுத்தீர் இது தருணம் திறந்ததனை எடுக்க முயல்கின்றேன் இது தருணம் திறந்ததனை எடுக்க முயல்கின்றேன் எட்டிரண்டும் தெரியாதே என் கையிலே கொடுத்தீர் இது தருணம் திறந்ததனை எடுக்க முயல்கின்றேன் அட்டிசெய நினையாதீர் அரைக்கணமும் தருகேன் அட்டிசெய நினையாதீர் அரைக்கணமும் தருகேன் அரைக்கணத்து ஆயிரம் ஆயிரம் கோடியாக அரைக்கணத்து ஆயிரம் ஆயிரம் கோடியாக வட்டியிட்டு நம்மிடத்தே வாங்குவன்னும் மானை வட்டியிட்டு நம்மிடத்தே வாங்குவன் நும் ஆனை வட்டியிட்டு நம்மிடத்தே வாங்குவன் நும் ஆனை மணிமண்டு நடம்புருவி வந்தருள் வீவிரைந்தே மணிமண்டில் நடம்புருவி வந்தருள் வீவிரைந்தே மணிமண்டு நடம்புருவி வந்தருள் வீவிரைந்தே எட்டிரண்டும் தெரியாதேன் என் கையிலே கொடுத்தீர் 16 8 2 16 அது எனக்கு சரியா தெரியலங்க உண்மை பொய்யா சொல்லுவாங்க தெரியல மைக் 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 கொடு மைக் நிறைய பேரு இது தெரியாம இருக்கிறாங்க. 8 அகாரம் 2 உகாரம். இந்த 8 2 ஒன்னா இணைச்சாதான் மோட்சம் முக்தி. அதனால சொல்றாரு இது தருணம் 8 2 இணைக்கிற நேரம் வந்துச்சு எனக்கு. இந்த 2 சேர்ந்தா நான் ஒன்னாண்ட வந்துடுவேன் அப்படின்னு வள்ளலார் சொல்றாரு. இத நம்ம பாட்டு பாடுறது பெரிய விஷயமே இல்லை. பொருள் தெரிஞ்சுக்கணும். பொருள் தெரிஞ்சுக்கினா தான் நல்லது. 8ன்னா ஆ தமிழகத்துல 1 2 3 4 இருக்குதுல்ல இங்கிலீஷத்துல. அது மாதிரி 8க்கு எழுத்து தமிழகத்துல ஆதான் 8 1ன்னா கா இல்ல அப்படித்தானே இருக்குது. அந்த 8 சொல்றாரு. ஏன்னா அகார உகாரன்னு சொன்னா புரிஞ்சிட்டு 8 சொல்றாரு. மூவ சொல்றாரு உகாரத்தை. அதனால உகாரம்னா 2 ஆனா 8. இந்த 8 2 சேர்த்துட்டா மனுஷன். அதனால்தான் ஓண்டு 8 2 ஓண்டு மறையணும். 2 இணைச்சிட்டுன்னா உனக்கு மோட்சம் முட்டிடும். அதை வள்ளலார் சொல்றாரு. நல்ல தருணம் இது. எனக்கு எப்ப இணைக்கிற நேரம் வந்துருச்சு ஐயா, இதுக்கு மேல நான் கொடுக்க மாட்டேன், என்னை இணைச்சி விட்டுடும் அப்படின்றாரு இந்த பாட்டுல. பாட்டு பாட்டுறது பெரிய விஷயம் இல்லை. பொருள் தெரிஞ்சுக்கணும். எட்டிரண்டும் தெரியாதே எட்டிரண்டும் தெரியாதே எட்டிரண்டும் தெரிந்து கொண்டே என் கையிலே கொடுத்தேன். எட்டிரண்டும் தெரியாதே எட்டிரண்டும் தெரிந்தே என் கையிலே கொடுத்தேன். இது தருணம் திறந்ததனை எடுக்க முயல்கின்றேன். இது தருணம் திறந்ததனை எடுக்க முயல்கின்றேன். அட்டிசைய நினையாதே அரைக்கணமும் தருகேன். அரைக்கணத்து ஆயிரம் ஆயிரம் கோடியாக வட்டியிட்டு நம்மிடத்தே வாங்குவன் நும் ஆணை. வட்டியிட்டு நம்மிடத்தே வாங்குவன் நும் ஆணை. மணிமண்டில் நடம்புரிவி வந்தருள்வீர் குறைந்தே வட்டியிட்டு நம்மிடத்தே வாங்குவன் நும்மானை. மணிமண்டில் நடம்புரிவி வந்தருள்வி விரைந்தே. கைக்கு சென்ற பொருள் எனக்கு வாய்க்கு செந்தும்பதற்கே கைக்கு சென்ற
பொருள் எனக்கு வாய்க்கு இசைந்துண்பதற்கே காலம் என்ன கணக்கென்ன கருதும் இடம் என்ன காலம் என்ன கணக்கென்ன கருதும் இடம் என்ன மெய்க்கு செந்தன் அன்றுரைத்தீர் நீ சத்தியம் சத்தியமே மெய்க்கு செந்தன்று உரைத்தே நீ சத்தியம் சத்தியமே மெய்க்கு இசைந்து அன்று உரைத்தீர் நீ சத்தியம் சத்தியமே சத்தியம் சத்தியமே விடுவேனோ இங்கடியே விளக்குரைத்தேன் அளவே விடுவேனோ இன்று அடியே விளக்கு இறைத்தேன் அளவே செயற்கு சென்ற சிவபோகம் விளைத்துணவே இறைத்தேன் சேக்கு சென்ற சிவபோகம் விளைத்துணவே இறைத்தேன் தினந்தோறும் காத்திருந்தேன் திருவுலமே அறியும் தினந்தோறும் காத்திருந்தேன் திருவுலமே அறியும் தினந்தோறும் காத்திருந்தேன் திருவுலமே அறியும் மைக்கு சென்ற விடியம்மை சிவகாம வள்ளி மைக்கு சென்ற விடியம்மை சிவகாம வள்ளி மகிழ நடம் புரிகின்றீர் வந்தருள்வீர் விரைந்தே மகிழ நடம் புரிகின்றீர் வந்தருள்வீர் விரைந்தே வந்தருள்வீர் விரைந்தே பரிகளத்தே திரு அமுதம் படைத்து உணவே பணித்தீர் பணித்த பின்னோ என்னுடைய பக்குவம் பார்க்கின்றீர் பரிகளத்தே திரு அமுதம் படைத்து உணவே பணித்தீர் பணித்த பின்னோ என்னுடைய பக்குவம் பார்க்கின்றீர் பணித்த பின்னோ என்னுடைய பக்குவம் பார்க்கின்றீர் இருநிலத்தே பசித்தமக்கு பசி நீக்க வல்லார் இருநிலத்தே பசித்தவர்க்கு பசி நீக்க வல்லார் இவர் பெரிய இவர் சிறிய என்னல் வழக்கலவே பணித்த பின்னோ என்னுடைய பக்குவம் பார்க்கின்றேன் இருநிலத்தே பசித்தவர்க்கு பசி நீக்க வல்லார் இவர் பெரிய இவர் சிறிய என்னல் வழக்கலவே உரிமையுற்றேன் உமக்கே என் உள்ளமன்றே அறிந்தீர் உரிமையுற்றேன் உமக்கே என் உள்ளமன்றே அறிந்தீர் உடல் பொருள் ஆவிகையில் எல்லாம் உடல் பொருள் ஆவிகளை எல்லாம் உம்மதெனக் கொண்டீர் உரிமையுற்றேன் உமக்கே என் உள்ளம் அன்பே அறிந்தீர் உடல் பொருள் ஆவிகளை எல்லாம் உடல் பொருள் ஆவிகளை எல்லாம் உம்மதெனக் கொண்டீர் உடல் பொருள் ஆவிகளை எல்லாம் உம்மதெனக் கொண்டீர் திரிவகத்தே நான் வருந்த பார்த்திருத்தல் அழகோ திரிவகத்தே நான் வருந்த பார்த்திருத்தல் அழகோ திரிவகத்தே நான் வருந்த பார்த்திருத்தல் அழகோ சிவகாமவல்லி மகள் திருநடநாயகனே திரிவகத்தே நான் வருந்த பார்த்திருத்தல் அழகோ சிவகாமவல்லி மகள் திருநடநாயகனே பொய் கொடுத்த மனமாயை சேற்றில் விடாதெனக்கே பொய் கொடுத்த மனமாயை சேற்றில் விழாதெனக்கே பொய் கொடுத்த மனமாயை சேற்றில் விழாதெனக்கே பொன்மணி மேடையில் ஏறி புந்தி மகிழ்ந்திருக்க பொன்மணி மேடையில் ஏறி புந்தி மகிழ்ந்திருக்க கை கொடுத்தீர் உலகம் எல்லாம் கழிக்க உளவாத
கை கொடுத்தி உலகம் எல்லாம் கணிக்க உழவாத கை கொடுத்தி உலகமெல்லாம் கழிக்க உழவாத காலிரண்டும் கொடுத்தி காலும் அழியாத கால் இரண்டும் கொடுத்தி எக்காலும் அழியாத மெய் கொடுக்க வேண்டும் பொய் கொடுத்த மனமாயை சேற்றில் விடாதெனக்கே பொன்மணி மேடையில் ஏறி குந்தி மகிழ்ந்திருக்க கை கொடுத்தி உலகம் எல்லாம் கழித்து உளமாத காலிரண்டும் கொடுத்தி காலிரண்டும் கொடுத்தி எக்காலும் அழியாத எக்காலும் அழியாத எக்காலும் அழியாத மெய் கொடுக்க வேண்டும் உமை விடமாட்டேன் கண்டி எக்காலும் மாட்டேன் கண்டி மேலேறினேன் எக்காலும் அழியாத மெய் கொடுக்க வேண்டும் உமை விடமாட்டேன் கண்டி உமை விடமாட்டேன் கண்டி மேலேறினேன் இடம் புரிகின்றேன் வந்தருள்வி உறைந்தே அந்த வண்ணம் வாழலாம் வைகளும் யாரும் ஓர் குறைவு இல்லை எண்ணில் நல்ல கதிக்கு குறைவு இல்லை கண்ணில் நல்ல துரும் கடுமல வலனகர் கண்ணில் நல்ல துரும் கடுமல வலனகர் கண்ணில் நல்லாளோடு பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை விரிசடையீரடியே கிடங்கும் மதிலை அடிகள் எழுந்த பிடித்தே உமது மெய் அழுந்த பிடித்தே இந்த குரு பூர்ணிமா அப்படின்றது என்ன அப்படின்றத நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். ஏன் இந்த குரு பூர்ணிமா நடக்கணும்? வருஷத்துல ஒரு நாள் இந்த மாசம் எதுக்காக இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, ஒரு குரு இல்லைன்னு சொன்னா கடவுளை உணரவே முடியாது எந்த மனிதனாலையும். ஒரு குரு இருந்தால்தான் கடவுளை உணர்த்தக்கூடிய பக்குவம் அந்த குருவால தான் மனுஷனுக்கு ஏற்படும். அப்போ அந்த குரு ஒவ்வொரு ரகசியத்தையும் அறிந்து அந்த சீடர்களுக்கு சொல்லும் போதுதான் அந்த சீடர்கள் குருவை நல்லா அறியணும். முதல்ல குருன்றவர் எப்படிப்பட்டவரா இருக்கணும்? குருன்னா வெளியே இருக்கிறது மட்டும் குரு இல்லை, மனசுக்குள்ள ஒரு குரு இருக்காரு. இப்போ இந்த ஃபங்க்ஷன் பண்றீங்க, இந்த ஃபங்க்ஷன் உங்க மன நிறைவுக்காக எனக்கு இந்த ஃபங்க்ஷனை பண்றீங்க. இது வருஷம் நடக்குது, இது வருஷம் பண்றீங்க. ஆனா இதை பண்றது பெரிய விஷயமே கிடையாது. நான் எல்லாருக்குமே சொல்லுவேன், நான் குருவா இருக்கிறேன், நான் தான் குரு, என்னை விட குரு யாரும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது இல்லை. நான் ஒவ்வொருத்தரும் குருமார்களா மாறணும், குருவுக்கு ஏற்ற பக்குவம் வரணும், குரு மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் உணரணும், ஒவ்வொரு விஷயத்தையும் ஞான விஷயத்துல நம்ம அறியணும். அறிஞ்சால்தான் அந்த முழுமையா அந்த குருவை உணரணும்னு அர்த்தம். அந்த குருவை முழுமையா உணர்ந்தால்தான் அந்த குரு பூர்ணிமாவுடைய சக்தியே கிடைக்குது. அப்போ அந்த குரு பூர்ணிமான்றது குரு இல்லாம யாராலையும் அறிய முடியாது. வெளியே ஒரு குரு இருக்கிறோம், அதுதான் நான் என்ற குரு வெளியே இருக்கிறோம். ஆனா தனக்குள்ள ஒரு குரு இருக்குது, அது மனம் என்ற குருவா இருக்குது. இந்த மனம் என்ற குரு ஒண்ணு இல்லைன்னு சொன்னா நானா இருக்கப்பட்ட குரு சொல்றது கேட்காது. அப்போ அந்த மனம் என்ற குரு இருந்தால்தான், அந்த மனம் என்ற குருவுக்கு நான் சொல்றதை பிடித்தால்தான் இந்த செயல்களுக்கெல்லாம் நீங்க ஈடுபடுவீங்க. இந்த செயல்களில் ஈடுபடுறது மட்டும் பெரிய விஷயம் கிடையாது.
ஒவ்வொரு சீடரும் ஞானத்தை உணரணும். தெய்வத்தை வழிபடாததான் அது மிருகத்துக்கு சமமானவன் ஆயிடுவான். மனிதனா வாழணும். நம்ம 6 அறிவு மனிதன் சொல்றோம். 6 அறிவுன்னா என்ன, 3 அறிவுன்னா என்ன? எல்லா மனிதனும் 6 அறிவோட வாழணுமா அப்படின்னு நம்ம ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்த்தோம்னா நமக்கு ஒண்ணுங்க தெரியும். சக்தியா பிறந்தவன் தாயினுடைய கந்தத்திலிருந்து ஜீவனா வளர்றோம், மனமா வாழறோம், பணமா போயிடும். அப்போ சக்தியா பிறந்தோம், ஜீவனா வளர்ந்தோம், ஜீவனா வளர்ந்தோம், மனமா வாழ்ந்தோம், பணமா போயிடும். 3 அறிவு தான் நமக்கு இருக்குது. அப்ப 6 அறிவு மனிதன் நம்ம சொல்லிக்கிறோம். 6 அறிவு மனிதன்னா என்ன அர்த்தம்னா 6 அறிவு மனிதன் மகான்கள் இருந்தான். ஒரு கல்யாணத்துக்கு போனவங்க இன்னைக்கு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு வாழ்த்துறோம். 16 பெற்று அப்ப போலீஸ்காரன் மட்டும் போயிடுவான். 2 நாள் பிறக்கக்கூடாது. ஆனா இது தெரிஞ்சிருந்து ஏன் மனுஷன் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வான் வாழ் அப்படின்னு வாழ்த்துறான் கல்யாணத்துல அப்படின்னா 16 என்பது சந்திரக்கலை, 8 என்பது அக்னிக்கலை, 12 என்பது சூரிய கலை. இந்த 16 கலை சந்திரக்கலையை சூரிய கலை சாப்பிடுவோம். சாப்பிட்டோம்னா அந்த 16 கலையில இந்த சூரிய கலை நிற்கும் போது மனுஷனுக்கு மரணம் கிடையாது. இதனாலதான் எங்கும் 16 மார்கண்டையன்னாங்க. மார்கண்டையன்னு ஒருத்தன் கிடையாது. எங்கும் 16 இல்ல, என்றும் 16 பேருக்கு போயிருந்தாங்க. நம்ம கூட தானே இருக்கணும். ஆனா இல்ல, ஏன்னா அந்த இடத்துல இருக்கும் போது கடவுளோட ஒட்டி வாழலாம். அதனாலதான் அவன் பாசக்கவர் பிறந்தது கூட சிவலிங்கத்தையும் சேர்த்து போட்டுட்டான். அதனாலதான் சிவபெருமானுக்கு கோபம் வந்து யமனை ஏற்று வச்சுட்டாரு. அப்போ இந்த மார்கண்டன் லிங்கத்தை குடிச்சான். லிங்கம் எங்க இருக்குதுன்னா பூர்வ மையத்தில் இருக்குது. அது பதி, கடவுள் வாழற இடம். அந்த கடவுள் வாழற இடத்துல நீ வாழணும். இதுதான் சொன்னார் அகஸ்தியர். சுற்றியே அலைவதில்லை சூற்றம் சூற்றம், சுழியிலே நின்றாலே மோற்றம் மோற்றம்னாரு. மனிதனுக்கு மோற்றம் முக்தின்றது எங்க கிடைக்குன்னா சுழில நின்னாதான். இப்ப மனசுல நினைக்காது. அப்போ அந்த இடத்த நம்ம அடையிறதுக்கு சொல்லிக் கொடுக்கறது தான் குருவனுடைய வேலை. அப்போ அந்த குருவை ஒரு சீடன் முழுமையா உணரணும். உணர்ந்து அந்த சீடன் குரு சொல்ற வார்த்தையிலிருந்து பிரசிக்காம அவன் வாழ்ந்தான்னா, பயணம் பண்ணான்னா அவனுக்கு ஒரு நாள் அந்த மோட்சம் முக்தி இந்த பேச்சுக்கு இடம் உண்டு. மோட்சம், கன்னியாகுமரி, சொர்க்கம் எல்லாமே அந்த குரு மையத்துக்கு தான் பேரு. ஒரு 16 பேர் சொல்றாரு அகஸ்தியருக்கு. முக்குடல் எல்லாமே இந்த சுருமுனைக்கு தான் இந்த கோரல் தான். இப்படிப்பட்ட இடத்த நம்ம நினைவுகளை அங்க செலுத்தணும். அங்கதான் இறைவன் வாழற இடம். இதுக்கு 10வது வாசலும் பேரு. இந்த 10வது வாசல் திறக்கும் போது இந்த 9 வாசல் மூடப்படும். அஞ்ஞான வாசல் 9 வாசல். அப்போ இந்த 9 வாசல் மூடி அந்த 10வது வாசல் திறந்தாதான் ஞானம் நமக்கு தெரியும். மரம், செடி, கொடி, பாசம், பற்று, பந்தம் எதுவுமே அங்க இருக்காது. ஒரு பேரொழி தான் போகும். அந்த பேரொழியை பார்த்தாதான் முக்தி மோட்சத்துக்கு மனுஷனுக்கு வழி. அந்த பேரொழியை பார்த்ததுக்கு தான் நம்ம சொல்லிக் கொடுத்துக்கிறோம். இதை சரியான முறையில் ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தி போனீங்கன்னா கண்டிப்பா அந்த நிலையிடும். மரணம்ன்றது எல்லாருக்கும் வரதான் போகுது. அந்த மரணத்துக்குள்ள இறைவனை பிடிக்கணும். பிறந்துட்டு இறக்க போறோம். இறக்கிறதுக்கும் பிறப்புக்கும் இடையில இறைவனை பிடிக்கணும். அதனால சொன்னார் வள்ளுவர், வருமன் தாவாதவன் வாழ்க்கை எரிமோன் வைத்தது போல் கிடந்தார். அப்ப மரணம்னு ஒண்ணு வரப்போகுதுடா, அதுக்குள்ள நீ கடவுளை பிடிக்கலன்னா வைக்கப்பட்ட நெருப்பு காட்டின நிறையாயிடுவாங்க. அப்போ அப்படிப்பட்ட வழி நமக்கு தெரிஞ்சிருக்கும் போது அந்த வழியில பின்பற்றி போகும்போது நீங்க பாடுபட்டதுக்கும் நீங்க வாழறதுக்கும் வழி கிடைக்கும். ஒவ்வொரு விஷயத்தும் ஒரு மகானும் நமக்கு அற்புதமான விஷயங்களை சொல்லி கொடுத்துக்கிறாங்க. இந்து மதத்தினுடைய சிறப்பு உலகத்துல எந்த மதத்துக்கும் கிடையாது. ஏன்னா தெய்வம் என்ற யார் சொன்னாலும் தெய்வம் என்று உணர்ற பக்குவம் இந்துக்களுக்கு தான் உண்டு. அதே நேரத்துல ஏதோ ஒரு காலத்துல ஒரு ஞானி உருவாகிற மதம் இல்லை இந்து மதம். இந்து மதம் ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு மகான்களும் ஒவ்வொரு ஞானிகளும் உருவாக்கினே வந்தோம். இந்துன்னா முதல்ல என்னமோ ஒரு பெரிய யாருக்கோ சொந்த மாதிரி ஆயிப்போச்சு. இந்துவை கும்பிடாத உலகத்துல ஒரு உயிரினமே மனிதனாவே இல்லை. அவன் கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும் சரி, இந்துவா இருந்தாலும் சரி, சந்திரனை இந்துன்னா சந்திரன் அர்த்தம். நிலா துறை பார்த்ததா அவன் முஸ்லீம் சாமி கும்பிடுவான். இயேசுநாதர் ராத்திரி 12 மணிக்கு நிலவை கும்பிட்டு அவர் ஞானி ஆனாரு. இந்து மதத்தை கும்பிட்டுதான் சந்திரனை கும்பிட்டுதான் ஞானி ஆனாரு.
ஏன்னா அந்த சந்திரக்கலைன்றது அவ்வளவு முக்கியமானது. இது ராமர் காலத்துலலாம் சூரிய வம்சம்னு இருந்தது. இது பரிஷத்து மன்னன் காலத்துல இந்து மதம்னு மாறுச்சு. பரிஷத் மன்னன் யாரு அப்படின்னு சொன்னா அர்ஜுனனுடைய பேரன் பரிஷத்து. அந்த அர்ஜுனனுடைய பேரனுடைய காலத்துல பரிஷத்து மன்னனுடைய காலத்துல தான் சூரிய வம்சமா இருந்தது இந்து மதமா மாறுச்சு. அந்த இந்து மதம்னு ஏன் வச்சாங்க இதுன்னு சொன்னா, சூரியனுடைய ஒளி நேரடியா இந்த பூமிக்கு பட்டா பூமி சுக்குநூறா வெடிச்சிடும். அப்ப சூரியனுடைய வெப்பத்தை வாங்கி சந்திரன் இந்த பூமிக்கு எவ்வளவு வெப்பம் தேவை, உயிரினங்களுக்கு எவ்வளவு வெப்பம் தேவை கொடுக்குது. அதனால அதை வாழ வைக்கிறதுனால எது வாழ வைக்குதோ அதை கடவுளா வழிபட்டான். அதுதான் இந்து மதம். இந்து மதம் விளையாட்டுக்கு வார்த்தைக்கு சொல்ற விஷயம் இல்லை. எல்லா உலகத்துல இருக்கிற எல்லா மனிதனும் எல்லா மதங்களும் சந்திரனை கும்பிடாத ஒரு மதமே கிடையாது உலகத்துல. மற்ற கடவுள்கள் 1000 இருக்கலாம், ஆனா சந்திரனை கும்பிடாத மதமே கிடையாது உலகத்துல. மனித இந்து மதத்துல கும்பிடுற மாதிரி எல்லா மதமும் அதை பார்த்துதான் கும்பிட்டுக்கிறான். மதங்கள் வேற, கடவுள்கள் வேற, நாடுகள் வேற. ஆனா இந்து மதத்துல 4000 வருஷம் 5000 வருஷத்துக்கு முன்ன எப்படி உழுந்து கும்பிட்டானோ அதே மாதிரிதான் இன்னைக்கு எல்லா மதத்தினரும் உழுந்து கும்பிடுவான். ஏன்னா கடவுள் வேறன்னு சொல்லிக்கலாம், ஆனா மனிதன் ஒண்ணுதான். மனிதனுக்கு உள்ள இருக்கிற இயக்கம் ஒண்ணுதான். அதனால கடவுள் வழிபாடு ஒண்ணுதான். அந்த ஒரே மாதிரியான வழிபாட்டுல தான் கடவுள். ஜாதி மதம் வேற்றுமை எல்லாம் அந்த வச்சுக்கின்னு கடவுள் வழிபாட்டுல ஒண்ணுமே பண்ண முடியாது. பகைதான் வளர்க்க முடியும். எந்த மதத்தையும் யாரும் குறை சொல்ல வேண்டியதே இல்லை. எல்லா மதமும் உயர்ந்த மதம். எல்லா மதத்திலும் குறைபாடுகள் இருக்குது. எல்லா மனிதர்களும் குறைபாடு இருக்குது. நல்ல மனிதர்கள் அதே மாதிரி மதத்திலே இருக்குது. இதையெல்லாம் தெரிஞ்சுக்கின்னு நம்ம அமைதியோட நம்மளை தேடுவோம். கடவுளும் தேடுறது கொஞ்ச காலம் வெளியே தேடிட்டோம், தெரியல. ஆனா இப்போ நம்மளுக்குள்ள நம்ம கடவுளை தேடுறதா யோக பாதை. அந்த கடவுளுடைய பாதையில பயணம் பண்ணிலாம் மனம் பெறப்படும். கலக்கத்துல இருந்து வெளியே வந்துடும். தூக்கம் இல்லாத எதுவுமே பேர் அவதிப்படுறோம். இந்த பாடத்தை பண்றவனுக்கு நல்ல தூக்கம் வரும். ஏன்னா சுவாசம் கரெக்டா மூளைக்கு போகணும்னு சொன்னா அவன் ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வந்துடும். சுவாசம் மூளைக்கு போகாது, உனக்கு தூக்கம் வராது. இதெல்லாம் பணக்காரெல்லாம் தூக்கம் வராது, அவதிப்படுறதுக்கு காரணமே இதுதான். இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம நடந்துக்கணும்னா நம்ம சீரா இருக்கலாம், சிறப்பா இருக்கலாம். எல்லாருக்கும் நம்மளால முடிஞ்ச நன்மையை செய்யலாம். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. மிருகம் அடிச்சு வாழும், மனிதன் கொடுத்து வாழ்வான். கொடுத்து வாழாதான் மனிதன், எடுத்து வாழாட்டும் மிருகம். மிருகம் மாதிரி வாழாம நம்ம மனிதன் மாதிரி வாழ்ந்து மறையலாமே, அதுவே நல்லது. இந்த பிரம்மசூத்திர குரு சார்பிலும் என்னுடைய சார்பிலும் இந்த சிறப்பான இதை சீர் செய்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆத்மா வணக்கம். குரு நித்யானந்தம் ஐயா அவர்களுக்கு இன்று குரு பூர்ணிமா பூஜை விமர்சையாக செய்யப்பட்டுள்ளது என்பதை பெரு மகிழ்ச்சியோடு அனைவருக்கும் இந்த பிரம்மசூத்திர குழுவின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று ஐயா அவர்கள் மிக சிறப்பாக குரு பூர்ணிமா என்றால் என்ன, குரு என்றால் என்ன என்பதை பற்றி பலமுறை சொல்லியிருந்தாலும் கூட இன்றைக்கு மிக சிறப்பாக அந்த விஷயத்தை மேலும் நமக்கு தெளிவுபடுத்தி கூறியதென்று அனைவருக்கும் இதன் சார்பாக நான் ஐயாவிற்கும் மற்றும் அங்கே கூறியுள்ள அனைவருக்கும் எனது சார்பாகவும் பிரம்மசூத்திர குழுவின் சார்பாகவும் ஐயா அவர்களின் சார்பாகவும் நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆத்மா வணக்கம். குருவாக குருவே துணை. அனைவருக்கும் ஆத்மா வணக்கங்கள். இன்றைய குரு பூர்ணிமா விழா மிக விமர்சையாகவும் குருவின் ஆசிரியருடன் சிறப்பாக நடைபெற்றது. இதனை சிறப்பாக நடைபெற்று அந்த அனைவருக்கும் மிகுந்த நன்றி. குருவிற்கு மிகுந்த வணக்கம். ஆத்மா வணக்கம். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். இந்த வருடத்தை விட இந்த வருடம் குரு பூர்ணிமா நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. இந்த வருஷம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதனால இந்த வருஷமும் ஏழையராகவே ஆரம்பிச்சிட்டாங்க. அதை செஞ்சு முடிச்ச அனைத்து பிரம்மசூத்திர உறுப்பினர்களுக்கும் இந்த நேரத்தில் மிக்க மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயாவோட எண்ணமே என்னென்னா, ஐயா சொன்ன மாதிரி அவர் குருவாகிறது முக்கியம் இல்லை, நம்மளாம் குருவாகணுன்றது தான் ரொம்ப முக்கியம்.
அதை நோக்கி தான் இந்த பிரம்மசுத்திர குழுப்பார் வந்து இந்த ராஜயோகத்தை ரொம்ப சிரமமான ஒரு யோகா பாதையை ரொம்ப எளிய முறையில் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த நன்றி செலுத்துகிற வகையில் தான் இந்த குரு பூர்ணிமா நிகழ்ச்சி இருக்குது. அந்த குருவுக்கு நம்ம செய்ய வேண்டிய காணிக்கையை அவரை உயர்த்துறதுக்குன்னா எப்படின்னா நம்ம குருவாக தான் அவருக்கு செய்கிற மிகப்பெரிய காணிக்கையாக இருக்கும். இந்த நேரத்தில் பாடம் வாங்கிறது பெருசு இல்லை, அந்த பாடத்தை செஞ்சு அவர் நிலையில அவர் இருக்கும்போதே அவரோட எண்ணமே என்னன்னா நான் இருக்கும்போதே பல குருமார்கள் உருவாகணுன்றது. அதுக்கான முயற்சிகளை எல்லாரும் செய்யணும்னு இந்த நேரத்தில் கேட்டு எல்லாரும் நன்றியோட முடியும். அனைவருக்கும் ஆத்மானந்தம். இன்னைக்கு குரு பூர்ணிமா வந்து ரொம்ப சிறப்பாக நடந்தது. அதுக்காக எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சிருக்கேன். ஒரு குருன்னா என்னன்னா இருட்டை விலக்கி வைப்பவர் தான் குரு. ஒரு ரூமோட இருட்டை விளக்கணும்னா ஒரு லைட்டு போட்டால் போதும். ஆனால் நம்ம மனசில் இருக்கிற இருட்டை விளக்கணும்னா அதுக்கு குருவை தவிர வேறு யாராலையும் அதை செய்யவே முடியாது. அப்போ குருவானவருக்கு அவ்வளோ பெரிய ஸ்தானம் இருக்குது. அதை இன்னைக்கு நம்ம நல்லா உணர்ந்து பண்ணிருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் உங்களுக்கு திரும்பவும் நான் நன்றி செலுத்துகிறேன். ஐயாவுக்கும் வணக்கம். குருன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அந்த குரு மாதிரி ஒரு குரு எங்கேயுமே கிடைக்கவே மாட்டாங்க. நம்ம எல்லாம் நினைச்சுக்கிறோம் ஆசிரமத்துக்கு வந்தவனுமே வீடு நடப்பு வந்து ஓடி போயிடும். இந்த மாதிரிலாம் வீட்டு நடப்போட இங்கே வரவே கூடாது. வீட்டு எங்கே வரோம், நம்ம யாரை பார்க்க வரோம், நம்ம குருவை பார்க்க வரோம். அதுக்கு பார்க்க வரணும்னா நேராக இங்கே தான் வரணும். அந்த நடப்போடு தான் இங்கே வரணும். நிறைய பேர் வராங்க, பாதி பேர் வீட்டில் ஒரு வேலை சொன்னோடனே அப்படியே இங்கே வராது, அப்படியே போயிடுறாங்க. எல்லாருக்கும் இந்த இது கிடைக்காது. நம்ம குரு மாதிரி ஒரு குரு கண்டிப்பாக கிடைக்காது. உண்மையானுமே எந்த குருமாருமே ஒட்டு காலோட தொட விட மாட்டாங்க. எட்ட நின்றா எல்லா குருமாரையும் நம்ம பார்க்க முடியும். நம்ம குரு அப்படி கிடையாது. நம்ம குரு கிடைக்கிறது பெரிய விஷயம் சாமி. அதனால எப்போ ஐயா கூப்பிட்டாலும் எங்க கூப்பிட்டாலும் என்ன வேலையா இருந்தாலும் சரி, கோடி கணக்கில் பணம் கொடுத்தா கூட எனக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஐயா ஒரு ஃபோன் பண்ணிட்டாருன்னா அடுத்த டைம்ல நான் வந்து நின்றுவேன். அதுக்கு எல்லாரும் வரணும். ஆத்மானந்தம். ஐயா இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி வந்துட்டு இவ்வளோ எளிமையாக குருவை பார்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் குரு கூட இவ்வளோ பழகி இவ்வளோ நெருக்கமாக இருந்து அவ்வளோ தெளிவாக குருன்னு சொல்கிறத ரொம்ப எளிமைப்படுத்தி நம்மளுக்காக சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ விஷயத்தை வந்து ஏற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் இந்த மாதிரி ஒரு பொருநாளில் வந்துட்டு குரு கூட இருந்து அவர் ஆசீர்வாதம் பெறுறது ரொம்ப 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 அரிதான விஷயம். ரொம்ப நன்றி இதை வந்து நடத்தி கொடுத்ததுக்கு. ஆத்மானந்தம். குரு உபதேசம். இங்க என்ன பண்றோம்? உபதேசம் கொடுக்கிறவர் யாரு? குரு. குருன்னா என்ன, உபதேசம் என்ன அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். குருன்னா இருட்டு, குருன்னா வெளிச்சம். மனிதனுக்குள்ள இருக்கிற இருட்டை நீக்கி வெளிச்சத்தை காட்டுறவர் தான் குரு. உபதேசம், உபன்னா கிட்ட, தேசம்னா இடம். இந்த இடத்தை தொட்டு காட்டி அந்த உபதேசங்களை கொடுக்கிறவர் தான் அந்த இருளை நீக்கி ஒளியை காட்டுறவர் தான் குரு. அதனால குரு உபதேசம் அப்படின்னு இதை வச்சிருக்கிறோம். இது ராஜயோகம் அப்படின்னு வச்சுக்கிறோம். ராஜயோகம்னு ஏன் இதை சொல்றோம்? லம்பிகா யோகம் இருக்குது. லம்பிகா யோகம் என்ன? நாக்கை மடிச்சு சொல்லி விடுறது லம்பிகா யோகம். பரியங்கா யோகம்னு இருக்குது. பரியங்கா யோகம் என்னன்னா வெட்ட வெளியில 30 வயசு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் 3/4 மணி நேரம் புணரல் பண்ணணும். அது பரியங்கா யோகம். அந்த புணரல் பண்ணும்போது விந்து வெளியேறக்கூடாது. அது பரியங்கா யோகம். லம்பிகா யோகம்னு ஒண்ணு இருக்குது. இது மாதிரி யோகங்கள்ல அடா யோகம் இருக்குது. கை காலெல்லாம் முடைக்கிற மாதிரி ஆயிடுவாங்க அந்த அடா யோகத்துல. அப்ப பாக்குறவனுக்கு ஒரு கை காலெல்லாம் வச்சுக்கிச்சு கோணையா போயிடணும். இது ஒரு நாள் என்ன பண்றாரு, ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒருத்தங்கிட்ட சொல்றாரு, இடப்பா கொண்டாட்டி பொய்டா, உன்னை பெற்ற தாய் அதுவும் பொய்யா போயிடும், மெய்யிலிருந்து நீயும் கடவுள் தாண்டானா. அப்படிலாம் இல்லை சாமி,
என் பொண்டாட்டி மாதிரி உலகத்துல பொண்டாட்டியை பார்க்க முடியாது, அவ்வளவு அன்பானவ என் பொண்டாட்டி. எங்க அம்மா மாதிரி அம்மாவை பார்க்கவே முடியாது. அப்படியாப்பா, நீ உண்மையை தெரிஞ்சுக்கணுமா, தெரிஞ்சுக்கோ போ, இது மாதிரி அடாயோகம் பண்ணு அப்படின்னு. அடாயோகம் வீட்டுல பண்ணாரு. பண்ண உடனே சொத்து போயிட்ட மாதிரி ஆயிட்டாரு, கை காலெல்லாம் போனியா போயிடுச்சு. அப்போ சாவு வந்து எடுத்துன்னு வந்து வெளியே போடணும். வெளியே போடுறதுக்கு எடுத்துன்னு வந்தா வாசப்படி இடிக்குது. ஏன்னா கை காலெல்லாம் முடிக்கணுக்குத. நீட்டா பார்த்து செத்து போயிருந்தா பரவாயில்ல, கை காலெல்லாம் முடிக்கணுக்குது இல்ல. வாசக்காலை இடிக்கிறாங்க கெண்டப்பாறை எடுத்து. கொண்டாட்டி வந்தா என்ன பண்றீங்க, ஆத்துக்கு பாடி வெளியே எடுத்து போக முடியல, வெளியே எடுத்து போனேன்னா அந்த வாசக்காலை இடிச்சாதான் அந்த ஆளு வச்சுக்கிட்டே இந்த ஒரு ஊடு தான் எனக்கு. இதை போய் இடிச்சு போட்டு என்ன பண்ண போறீங்க, கை கால் செத்து போய் நான் அந்த கை காலை வெட்டி கொடுங்க, வெட்டிட்டு ஒன்னா எடுத்து போடுவோம் வெளியே அப்படின்ட்டான். அப்ப கேட்டுனாங்க, ஆஹா நம்ம பொண்டாட்டி மாதிரி பொண்டாட்டி இல்லைன்னு நம்ம பொண்டாட்டி கை காலை வெட்ட சொல்ற பார்த்தேன்னு கேட்டுனாங்கிறான். பெஞ்சு சாவு போடணும், பெஞ்சு போடனா அம்மா சொல்லுது, அவன் எனக்குன்னு கொடுத்ததே இந்த ஒரு பெஞ்சு தான், இந்த பெஞ்சா கூட எடுத்துட்டு போடுறீங்க, அதை எப்படி கொடுக்குறது அப்படின்னு. அப்போ முடிச்சு இழந்தது பாக்குறான், குரு சொன்னதான உண்மை. அப்ப மற்றதெல்லாம் நம்ம நினைச்சதெல்லாம் போயிட்டாங்க. ஏன்னா ஒரு குருன்றத சீடருக்கு உண்மையை மட்டும்தான் சொல்லி கொடுக்கணும். அந்த சீடை எடுத்துக்கிறானா எடுத்துக்கலையான்ற குரு யோசிக்கவே கூட, யோசித்தானா அவன் நல்ல குருவா இருக்க முடியாது. அதனாலதான் இந்த மாதிரியான பாடங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்குது. என்ன சொல்றான், பெண்டாட்டி பெருமிழந்து பிள்ளையோடு சொல்லாது இவையெல்லாம் நீக்கி நான் எக்காலம் சுகம் பெறுவேன். சுகம் பெறலாம், இல்லறத்துல இருந்தே மனைவியினுடைய துணையோடவே சுகம் பெறலாம். இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. காட்டுக்கு போயிட்டா சுகம் பெறணும்னு ஒண்ணும் கிடையாது. ஏன்னா பட்டினத்தாரு ரொம்ப அழகா சொல்லுவார், காலாஸ்திரியில போய் காலட்சோகம் பண்ணிட்டு திருவத்தூருக்கு கிளம்புவார். அப்ப சொல்லுவார், சாமி நாங்கெல்லாம் எப்படி உங்களை மாதிரி மகானா ஆவறது? அதுக்கு சொல்லுவார், எல்லாரும் மகானானீங்கன்னா எங்களை மாதிரி மகான பிறக்கிறதுக்கு வழி இல்லாம போயிடும். அதனால தூய்மையான பக்தி பண்ணுங்க. அதுல ஒவ்வொரு மகானும் ஒவ்வொரு காலத்துல வர உங்களுக்கு நல்ல வழி கிடைக்கும் அப்படின்னு. அது மாதிரி தெய்வத்தை வழிபடுங்க. குரு வார்த்தையை தட்டாதீங்க. குரு ரெண்டு வீணான வார்த்தைகளை சீடனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். எந்த ஒரு குருவா இருந்தாலும் சீடனுக்கு புரியுற மாதிரி முதல்ல பேச தெரிஞ்சுக்கும். யாரு பேசினாலும் அடுத்தவங்களுக்கு நம்ம என்ன பேசணும்னு புரியணும். புரியாத நம்ம படிப்பை வச்சோ இலக்கணம் இலக்கியத்தை வச்சோ பேசி அடுத்தவங்க புரியாத பேசி அது பயனற்ற பேச்சா போயிடும். அதனால அப்படி இருக்கக்கூடாது. நம்ம 4 வார்த்தை பேசினாலும் அது 4 பேருக்கும் புரியுற மாதிரியான பேச்சை பேசுகிறோம். நல்லதையே பேசுகிறோம், நல்லதையே நடக்கட்டும். அதுவே நம்ம ஆசீர்வாதமா இருக்கட்டும். சந்தோஷம். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். நீக்கி மறுக்கியவரை மனம் புரிந்தாங்க அப்படின்றாரு. அப்படின்னா என்னன்னு நமக்கு புரியும். இது ஏதாவது புரியலப்பா? யாருக்காவது புரிஞ்சா சொல்லுங்கப்பா, நான் தெரிஞ்சுக்கிறேன். இது ஒன்றும் புரியாது. மனித உடல்ல கண்ணாடியில நின்றுக்குன்னு பார்த்தீங்கன்னா உடல் எந்த பக்கம் வந்தாலும் எல்லா இடத்தையும் பார்க்க முடியும். ஆனா மூலாதாரத்தை மட்டும் எதில் நின்று பார்த்தாலும் பார்க்க முடியும். அப்ப பார்க்க முடியாத இடம், நமக்கு தெரியாத இடம், எடுத்து பார்க்க தூரமா இருக்கிற இடத்துக்கு பேர் இருக்குது. அந்த மூலாதாரத்துல 2 குற்றத்துக்கும் நடுவுல முதுகு கண்டு எங்க முடியுதோ அங்க சக்தி உபாதிக்கிறாங்க. அதனால கல்யாணம் ஆகாத போடணும். அதனால சொல்றாரு, இருட்டறை மூலையில் இருந்த கன்னின்ற கன்னி பொண்ணுன்றது. இவளை கொண்டுன்னு போகணும். முன்பக்கம் கொண்டுன்னு போக முடியாது. முன்பக்கம் மாயை, மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணுக்கு மாயன்னு ஒரு பேர் உண்டு, பெண்ணுன்னு ஒரு பேர் உண்டு. வேற எந்த கடவுளுக்கும் பெண் பேர் கிடையாது. மகாவிஷ்ணுக்கு தான் பெண் பேர். அந்த மகாவிஷ்ணு முன்னாடி மூச்சா இருக்கிறான். ஆனா மேல சிவபெருமான வயசாகி கண்ணு தெரியாத உட்காந்துக்கிறாராம் உச்சியந்தலையில. இந்த அம்மாவை கொண்டுன்னு போய் அவரோட சேர்த்தால்தான் அவருக்கு இந்த அம்மாவனுடைய சக்தியை பார்த்துட்டு கண்ணு வந்துடுமா. கண்ணு வந்துச்சுன்னா மயக்கி அவளை கல்யாணம் பண்ணிப்பாரு. அப்போ பிரிஞ்சு போயிருந்த கணவனும் மனைவியும் ஒன்று சேர்க்கத்த காரணமா இருந்த இந்த மகனை நடுவர்ல உருவாகல, தனக்குள்ள சேர்த்துப்பாங்கடா. அதுதான்டா மோட்சம் முக்தி என்றார் திருப்பூர். அதனால சொல்றாரு, இருட்டறை மூலையில் இருந்த கண்ணி பொருட்டு கிழவன் கூடல் குறித்து பொருட்டினை நீக்கி மறுத்தி அவளை மழம் குறித்தாரே அப்படின்னு. அப்போ
அப்படிப்பட்ட ஆற்றல் படைத்த ரகசியங்கள் உள்ள இந்த பாதையை நம்ம தவற விட்டுட்டோம்னா நம்ம மனித பிறவியா பிறந்தே பயனற்று போயிடுவோம். சொல்றாரு, கறந்த பால் முளைப்புகா, கடைந்த வெண்ணெய் மோட்டுகா, உடைந்த சங்கின் ஓசை உட்புகா, உதிர்ந்த காய்கனி மரம்புகா அப்படின்னாரு. இது என்ன, மனுஷன் ஒரு நான் வைகுந்தம் போடணும், நான் சிவலோக பதிவாளஞ்சேன்னு பத்திரிகையில போட்டுப்பாங்க. இனிமே இவர் தான் இட்டு வைகுந்தத்துல விட்டுட்டு வந்த மாதிரி, சிவலோகத்துல விட்டு வந்த மாதிரி, இங்க இருக்கு இவருக்கு போறதுக்கு வழி தெரியாத பயனுகிறாரு, இவருக்கு பத்திரிகை போட்டுருவார். ஆனா சிவலோக பதவி வைகுந்த பதவியை போனோம்னா என்ன நான் பண்ணணும் அப்படின்றாரு சிவவாய்க்கர். மனசை உடைக்கணும்டா. மாடுன்னு இருந்தா மாட்டுல பால் இருக்கும், அதை கறக்கணும், கறந்தாதான் திருப்பி ஊட்ட முடியாது. மோருன்னு இருந்தா அதில் வெண்ணெய் இருக்கும், கடைஞ்சி எடுத்தா தாண்டா திருப்பி அது ஒரு மோரோட சேராது, தனித்தை நிற்கும். சங்குன்னு இருந்தா ஓசை இருக்கும், வச்சுட்டீங்கன்னா தூக்குல ஒற்றன் மாத்த. மரம் இருந்தா காய்கனி இருக்கும், முதிர்ந்து போனாதான் திருப்பி ஒட்ட வைக்க முடியாது. ஆனா இதுக்கு முன்னாடி அர்த்தம் மாத்த அப்படின்றாரு. மனம் இருந்தா ஆசை இருக்கணும், ஆசையை அழிச்சின்னு சொன்னாதான் ஞானத்துக்கு வழி, முக்தி மோட்சத்துக்கு வழி. அதனால சொல்றாரு, கறந்த பால் முளைப்புகா, கடைந்த வெண்ணெய் மோற்புகா, உதிர்ந்த காய்கறி மரம்புகா, சங்கின் ஓசை உட்புகா, உதிர்ந்த காய்கறி மரம்புகா, இறந்தவர் பிறப்பதில்லை பிறப்பதில்லை பிறந்தவர். அப்ப அவன் மட்டும்தான்டா செத்தவன் பிறந்ததில்லை, மற்றவெல்லாம் பறந்து பறந்து செத்துனுங்கிறான். மனம் உள்ளது அத்தனை பேரும் பிறந்து பிறந்து செத்துதான் ஆகணும். ஏன்னா பிறப்புக்கு அடிப்படையே ஆசை தான். ஆசையே பிறப்புக்கு அடிப்படை. அவித்த வித்தே முளையாது என்றார். இந்த மனசுன்ற நெல்லை அவிச்சிட்டீங்கன்னா திரும்பி பிறப்பெடுக்காது. இதை அவிக்காம வச்சுட்டீங்கன்னா 10 வாடி போட்டீங்கனாலும் அது முளைச்சிக்கிட்டே இருக்கும். அதனால இந்த மனசை அவிச்சுது, வேக வச்சிருக்கிற நெருப்புல. அது எந்த நெருப்புல? யோக நெருப்புல வேக வச்சு. அப்படி வேக வச்சீங்கன்னா மறுபிறப்பு கிடையாது. என்ன பிறந்து என்ன சாதிச்சுட்ட? கொஞ்ச நாள் சேர என் கனவு கூட நான் நல்லா இருந்தேன், என் மனைவி கூட நல்லா இருந்தேன், அப்புறம் தள்ளாட்ட வந்தானே நான் எப்ப சாகணும்னு தெரியல, ஏன் இப்படி அவுத்து பண்றேன்றேன். என் வாயாலேயே நானே எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன். இப்ப இது ஒரு வாழ்க்கையா? இப்படிப்பட்ட வாழ்க்கையே எனக்கு இனி பிறப்பே வேணாம், அந்த பிறப்பா இருக்கணும்னா நான் மனசை அடிக்கணும் அப்படின்னுட்டு தான் இவ்வளோ நமக்கு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. அதனால சொல்றாரு, ஏற்று இறக்கி இருக்காது கோடிக்கு காற்றை பிடிக்கும், கணக்கரை வாழிக்கு கூற்றை ஒடிக்கும் புரியருவாங்க. இந்த விந்துவை நல்லா ஏற்றி இறக்கிக்கிட்டே அப்படின்னா பிறப்பு கருத்துக்கலாங்க. ஓடம் உள்ள போட்டு ஓடி உலாவலாம், ஓடம் உள்ள போட்டு உறுதி பண்ணி கொள்ளலாம். ஓடம் உடைந்து போனால் ஆடும் இல்லை கோலும் இல்லை, அனாதை அனாதையினர். அது என்ன ஆடு கோலு? மஞ்சள் கட்டு பண்ண கோல் பண்ணா, ஓடம் ஒன்று பண்ணா ஒன்று போச்சு, ஆடுன்னா கோலுன்னா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். பாட்டு பாடுறதுலையோ பாட்டை படிக்கிறதுலையோ ஒரு பயனும் கிடையாது. இந்த பாட்டுக்குள்ள ஒரு பொருள் தெரிஞ்சுன்னா தான் இது என்னதுன்னு நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்ல முடியும், நம்மளும் கிடைக்கும். ஆடுனாக்கா மூச்சு, ஆடுன்னா வாசி, அது ஒரு ஜான் தான். அந்த மூக்குல இருந்து உச்சந்தால வரைக்கும் ஒரு ஜான் அவன் கையில. கோல்னா மூச்சு, நீட்டு. அதனால இந்த ஓடன்ற உடம்பு ஊர்ந்து போச்சுன்னா இங்க மூச்சு இருக்காது, ஆடம் இருக்காதுடா, கோலம் இருக்காதுடா, அனாதைய பிரியோடா. இது நல்லா இருக்கும் போது இங்க வச்சுக்கணும், கடவுளை பிடிச்சிக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கணும், அதில் பயணம் பண்ணோம்னாதான் நம்ம உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். இதெல்லாம் தெரிஞ்சுக்காம ஞானத்துல போறேன், கோயிலுக்கு போறேன், குளத்துக்கு போறேன்னு எங்க போனாலும் எதுவும் தெரிஞ்சுக்க முடியாது. உண்மையாவே நம்ம முதல்ல முன்ன அறிஞ்சா உனக்கு கேட்குது. ஊரெல்லாம் தெரிஞ்சுக்கினீங்கன்னா இருக்க போது ஊரு நீ இருக்க மாட்டேன். அதனால நீ போறதுக்கு முன்னாடி உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும், அப்புறம் ஊரை பத்தி தெரிஞ்சுக்க தப்பு இல்லை. ஆனா ஊரை தெரிஞ்சுக்க உன்னை தெரிஞ்சுக்க அதை ஏமாந்து போவாது, ஏமாளி மாதிரி. ஆடை பொருந்தால போட்டு ஆடு காணணுமா, கடவுளை தனக்குள்ள வச்சுன்னு ஊர்ல போய் கடவுளை கண்ணுங்க கேட்பாங்க. அதனால கடவுளை தனக்குள்ள தேடுங்க, அதை அடையுங்க, அதுதான் முக்தி மோட்சத்துக்கு வழி கிடைக்கும். அந்த வழியில பயணம் பண்ணுங்க. அதுதான் இங்க சொல்லி கொடுத்துட்டு வரும். அதை பின்பற்றி போனீங்கன்னா உங்களுக்கும் நல்லது, சொல்லி கொடுத்தவங்களுக்கு சந்தோஷம்.